Hi friends, welcome to Booms Tamil. வாங்க இன்னைக்கு இன்னொரு ஆரத்தி தட்டு என்ன அடுத்தது ஆரத்தி தட்டாவே வந்துட்டு இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? இதுதாங்க லாஸ்ட் ஒரு 6 ஆரத்தி தட்டு எங்க நாத்தனாரோட 60ஆம் கல்யாணத்துக்காக ரெடி பண்ணேன். அந்த விஷயங்களை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்க, நான் இந்த ஆல்ரெடி நான் எப்படி பெயிண்ட் பண்ணணும்னு டேப்பிங் மெத்தடில் பெயிண்ட் பண்ணணும்னு பழைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவில் நான் பெயிண்ட் பண்ணுறத காட்டில் அதே மெத்தடில் நல்ல டார்க் க்ரீனை வந்து நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போது அது மேலே வந்து பஞ்சாக இந்த மாதிரி கிளிட்டரோட ஹார்ட்டின் கொத்து மாதிரி கிடைக்குது. அதை தான் நான் ரெடிமேடாக வாங்கிட்டுருக்கேன். அதிலேருந்து கட் பண்ணிவிட்டு நான் அதை வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது சாட்டின் ஃப்ளவர்ஸ், இந்த சாட்டின் ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்சுருக்கோம். எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நம்ம சேனலோட ஸ்டார்டிங் பீரியட்லேயே நம்ம வந்து வந்திருக்கு. அதை வந்து பாருங்கள். நம்ம அதில் எப்படி காட்டியிருக்கோம் அப்படின்னா, சாட்டின் ரிப்பன் யூஸ் பண்ணாமல் துணியில் நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு பட்ஜெட்டில் எப்படி நம்ம மஞ்சள் குங்குமத்துக்கு தரலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்டில் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சால் எண்டு கால்லையும் கொடுக்குறேன், அவசியம் பாருங்கள். இப்போது இந்த மாதிரி நான் ஃப்ளவர் கொத்துக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த பொசிஷனில் இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த லீவ்ஸ் வந்து இதே கிளிட்டரில் ஃப்ளவராக இருக்குது. லீவ்ஸாக தனியாக கிடைக்கிறது இல்லை. இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன். இந்த லீவ்ஸ் வந்து தனியாக வந்து ஃப்ளவராக இருக்கிறதுலேருந்து அந்த லீவ்ஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இப்போது நமக்கு ஒரு பூங்கொத்துக்கு பேக்ரவுண்ட் க்ரீன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் க்ரீன் கொடுத்துருக்கேன். இந்த ஐடியா உங்களுக்கு அவசியம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நீட்டாக வந்திருந்தது, ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. இந்த ஃப்ளவர்ஸ் நமக்கு செய்கிறதுக்கு தான் நேரமாகும். ஃப்ளவர்ஸ் செஞ்சுட்டு அரேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி நம்ம ஒன்ஸ் அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு நமக்கு இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருந்தால் ஓகே அப்படிங்கக்குள்ளே எடுத்துகிட்டு நம்ம அதை அப்படியே எல்லாத்தையும் பூரா ஸ்டிக் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம பூரா ஸ்டிக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போது நான் வந்து ஃபெவிஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபெவிஸ்டிக் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை க்ளூ கன் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபேப்ரிக் க்ளூ வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். க்ளூ கன்னு இல்லை ஃபெவிஸ்டிக் இந்த மாதிரி யூஸ் பண்ணக்குள்ளே தான் நமக்கு வந்து நல்லா டைட்டாக சீக்கிரமாக வேலை முடியும். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், மிஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஒட்டிட்டு காட்டுறேன். உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்திருந்தது, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். உங்களுக்கு இந்த ஃப்ளவர் செய்ய தெரியும் அப்படின்னா நீங்கள் ஃப்ளவர் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெடிமேட் ஃப்ளவர்ஸையே வாங்கி கூட இந்த மாதிரி சாட்டின் ஃப்ளவர்ஸ் ரெடிமேடாக கிடைக்குது. ஈஸியாக வாங்கி ஈஸியாக ஒரு ஆரத்தி தட்டை நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப இப்போ அந்த போக்கு கீழே இந்த இடத்துல நம்ம ஆரத்தி கிண்ணம் வச்சு நம்ம ஆரத்தி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்ஸ்கிரைப்ஸும் ஷேர்ஸும் தான் எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அவசியம் ஷேர் பண்ணி நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.